அஸ்ஸலாமு அலைக்கும். மருதமுனை அனைத்து பள்ளிவாசல்கள் அமைய அங்கத்தவர்களான மருதமுனையின் பள்ளிவாசல் தலைவர்களே, நிர்வாகிகளே, இங்கு சமூகத்திற்கின்ற ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். முக்கியமான ஒரு விடயத்தினை தெளிவுபடுத்தும் நோக்கில் நாம் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். 1987 ஆண்டு வரை தற்போது இருக்கின்ற கல்முனை மாநகர சபையானது கல்முனை வடக்கு கிராம சபை, கல்முனை தெற்கு கிராம சபை, கல்முனை கரைவாகு மேற்கு கிராம சபை, கல்முனை பட்டின சபை என்று 4 நிர்வாக பிரிவுகளாக இயங்கி வந்தது. 87 ஆண்டின் பின்னர் ஏற்பட்ட நிர்வாக மாற்றத்தின் காரணமாக இந்த 4 சபைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு கல்முனை பிரதேச சபையாக இயங்கி வந்தது. மறைந்த முன்னாள் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர், அமைச்சர் மர்ஹூம் எம் அஷ்ரப் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக கல்முனை பிரதேச சபையானது 2001 ஆண்டு கல்முனை மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்டு தற்போது கல்முனை மாநகர சபையாக இயங்கி வருகின்றது. முன்பு இருந்த நிர்வாக திட்டத்திற்கு அமைவாக மருதமுனையானது அயற் தமிழ் கிராமங்களுடன் இணைந்ததாக கரைவாகு வடக்கு கிராம சபை எனும் பெயரில் இயங்கி வந்தது. மீண்டும் அதுபோல் மருதமுனை பிரதேசத்துக்கு தனியான பிரதேச அல்லது நகர சபை ஒன்று வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக மருதமுனை மக்களால் விடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கமையாக அண்மையில் கூடிய மருதமுனை அனைத்து பள்ளிவாசல்கள் அமையமானது இந்த கோரிக்கையினை மீண்டும் வலியுறுத்தி அதில் வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானித்ததற்கமையாக எங்களால் கௌரவ மாகாண சபை உள்ளாட்சி அமைச்சர் அவர்களுக்கும் கௌரவ மாகாண சபைகள் உள்ளாட்சி அமைச்சின் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவிற்கும் மருதமுனை பிரதேசத்துக்கு தனியான நகர சபை வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டு அதற்குரிய கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. எங்களால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஒழுங்கு செய்து இதன் நோக்கத்தினை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அமைவாக இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நடவடிக்கையின் முதற்கட்டமாக முன்னாள் மாகாண சபைகள் ஊராட்சி அமைச்சர் கௌரவ ஏஎல்எம் அதாவுல்லா அவர்களினை நாங்கள் சந்தித்து அவர்களுடைய இது தொடர்பான அவர்களுடைய ஆலோசனைகளையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டோம். எனவே அடுத்த கட்டமாக எமது பிரதேசத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள் அவர்கள் அனைவரையும் சந்தித்து இது தொடர்பான ஒத்துழைப்பினை பெற்று இந்த விடயத்தினை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதுபோல் இந்த விடயத்தினை முன்னெடுப்பதற்கு முதல் கட்டமாக இந்த விடயத்தில் அனுபவமும் ஆற்றலும் ஆர்வமும் உள்ள சில சட்டத்திறமைகளை எங்களுடன் இணைத்து இந்த விடயத்தினை முன்னெடுத்துள்ளோம். இதன் அடுத்த கட்டமாக மருதமுனையில் உள்ள இந்த விடயத்தில் ஆர்வமுள்ள அனுபவமுள்ள சட்டத்திறமைகள் அனைவரையும் நாம் இந்த விடயத்தில் ஈடுக்க உள்ளோம். அத்துடன் எமது ஊரில் உள்ள தற்போது சேவையில் உள்ள நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள், ஓய்வு பெற்ற நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள், அதுபோல் இந்த மருதமுனைக்கு ஒரு நல்ல விடயம் நடக்க வேண்டும் என்ற
நன்னோக்கம் கொண்ட மருதமனை விடயத்தில் ஆர்வமுள்ள நல்ல கல்வியலாளர்கள் பண்பு உள்ளவர்களையும் நாங்கள் இணைத்து இந்த விடயத்தை பரவலாக்கி எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். அந்த வகையில் இந்த விடயம் சம்பந்தமாக இந்த விடயத்தில் நமக்குள்ள சாத்தியப்பாடுகள் சாதக விலைகள் சம்பந்தமாக தெளிவுபடுத்துவதற்காக இங்கு எங்களுடைய சட்டப்பேரவையாளர்கள் இங்கு சமூகத்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் மருதமனைக்குள்ள வளங்கள், மருதமனைக்குள்ள வர்த்தக நிலையங்கள், மருதமனைக்குள்ள சனத்தொகை, கிராம சேவர் பிரிவுகள் அனைத்தும் மருதமனைக்கும் ஒரு தனியான நகர சபை கோருவதற்குரிய தார்மீக உரிமை மருதமனைக்கு உள்ளது என்பதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையில் மருதமனை அனைத்து பள்ளிவாசல்கள் அமையத்தினால் இந்த விடயம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த விடயம் வெற்றி பெறுவதற்கு மருதமனை கல்வியலாளர்களும் நலன் விரும்பிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதோடு ஊடகவியலாளரும் எங்களுடன் தோளோடு தோல் நின்று எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எங்களால் எதிர்காலத்தில் சந்திக்கப்பட உள்ள இந்த பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த விடயத்தில் அனுபவம் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் தொடர்புள்ளவர்கள் அனைவரும் இந்த விடயத்தில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்வதோடு இந்த விடயம் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாம். மருதமுனையில் உள்ள 21 பள்ளிவாசல்கள் இணைந்ததாக இந்த மருதமுனை அனைத்து பள்ளிவாசல்கள் அமையம் இயங்கி வருகின்றது. அநேகமான நல்ல விடயங்கள் தற்போது எங்களுடைய அனைத்து பள்ளிவாசல் அமையத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒரு பொதுவான ஒரு உறுதியான நிர்வாக கட்டமைப்பு எனது அனைத்து பள்ளி அமையத்திற்கு இதுவரையும் இல்லை. ஏனென்றால் அனைவரும் தலைவர், அனைவரும் செயலாளர், அனைவரும் பொருளாளர், அனைவரும் இதில் முழு ஈடுபாடுள்ளவர்கள் என்று சேர்ந்து இயங்கி சில விடயங்களை எட்டி பிடிக்க வேண்டும் என்ற நோக்குடன் 2 இணைப்பாளர்களை மட்டும் கொண்டதாக எங்களுடைய இந்த அனைத்து பள்ளிவாசல் அமையம் இயங்கி வருகின்றது. நிர்வாக ரீதியாக நிர்வாக பிரிவுகள் இடம்பெறுகின்ற போது அந்த நிர்வாக ரீதியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் இந்த விடயத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மற்றொரு ஒதுங்கி இருப்பதுதான் நிர்வாக இவ்வாறான அமையங்களினதும் சங்கங்களினதும் வளமை. அவ்வாறு இல்லாமல் அனைவரும் நமது சங்கம் என்ற ஈடுபாடுடன் இயங்க வேண்டும் என்ற நோக்கில்தான் எங்களால் இவ்வகையான கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு 2 இணைப்பாளர்களை மட்டும் கொண்டு இந்த அமையம் இயங்கி வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் தேவை ஏற்படும் தேவையான மாற்றங்களுடன் இந்த சங்கம், இந்த அமையம் இயங்கும் என்பதனையும் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இம்மாயம் முகர்ரப் மருதமனை மஸ்ஜித் பள்ளிவாசலின் கௌரவ தலைவராக இருக்கின்றேன். நானும் அனைவரும் போல் இந்த அமையத்தின் ஒரு முன்னணி செயற்பாட்டாளராக இயங்கி வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஆரம்பத்திலே தொடங்கும் போது இது சம்பந்தமான சரியான தெளிவை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இது ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை. இதற்கு ஒரு மருதமுனை நகர சபைக்கான கோரிக்கைக்கான ஆரம்ப விதை உங்களால் விடப்பட்டிருக்கின்றது. நான் கூறியபடி இந்த விடயத்தில் அனுபவமும் ஆலோசனையும் உள்ள சட்டப்பேரவைகள், தற்போது சேவையில் உள்ள நிர்வாக அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நிர்வாக அதிகாரிகள், மருதமுனை விடயத்தில் ஆர்வமுள்ள அர்ப்பணிப்புடன் இயங்கி வருகின்ற அனுபவம் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு எதிர்காலத்தில் இதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயற்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று மருதமுனைக்கான தனியான மருதமுனையை மட்டும் உள்ளடக்கிய ஒரு நகர சபை கோருவதா அல்லது மருதமுனையையும் அயல் தமிழ் கிராமங்களையும் உள்ளடக்கியதாக அல்லது மருதமுனையையும் அயல் கிராமங்களையும் நெப்பேட்டுமுனையும் உள்ளடக்கியதாக எங்களுடைய கோரிக்கை விடுக்கப்பட வேண்டுமா என்பதை
எங்களால் அமைக்கப்படுகின்ற அனுபவம் உள்ள சபையானது தீர்மானித்து அதற்கமைவாக எங்களால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அத்துடன் இங்கு சட்டத்திறமை அவர்கள் கூறுகின்ற போது ஒரு விடயத்தை தெளிவாக கூறினார். சாய்ந்தமரத்திற்கு தனியான ஒரு நகர சபை அமைப்பதற்கான அனுமதி சட்டத்தியாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்று. சாய்ந்தமரது மக்களின் உறுதியானதும் நியாயமானதுமான கோரிக்கைக்கும் போராட்டத்திற்கும் அவர்களுக்கு கிடைத்த வெற்றிதான் இந்த சாய்ந்தமரது மக்களுக்கான நகர சபை, தனியான நகர சபை. அந்த விடயத்தில் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த நிர்வாக ரீதியான வெற்றியினை மருதமனை அனைத்து பள்ளிவாசல்கள் அமையமானது மிக வெகுவாக பாராட்டுவதோடு அவர்களுடைய ஏனைய விடயங்களும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் அமையும் சார்பாக பிரார்த்தனை செய்து வருகின்றோம். எங்களுடைய அயல் கிராமமான சாய்ந்தமருது மக்களின் உறுதியான திட்டமிடப்பட்ட அந்த கோரிக்கையும் போராட்டமும் எங்களுக்கு ஒரு அனுபவ ரீதியான ஒரு ஆற்றலையும் ஒரு ஆலோசனையும் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த அந்த விடயத்தை அடியேற்றி இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்ட கால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமத் ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0799001115 077900115. அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாமம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.